ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜயகுமாரி. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தி வெஜிடபிள் பக்கெட்ஸ். இது எண்ணெயில் பொரிக்க போகிறதில்ல, ஆவியில் வச்சு தான் பண்ண போகிறோம். அதனால் எந்த வயசுக்கார வேணாலும் சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், குயிக்காகவும் பண்ணிடலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ இதில் பாதி பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை தோல் சீவி துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதை 1 நிமிஷம் வதக்கலாம், அதிகம் வதக்காதீங்க. இப்போ இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இதில் 200 கிராம் தோசை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதையும் போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கலாம். அதிகம் வதக்காதீங்க, ஏன்னா இதை வேக வைக்க போகிறதுனால நல்லா வெந்துடும், டேஸ்ட்டு போயிடும் ரொம்ப நேரம் வதக்கணும். நீங்கள் இதில் கேரட், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு துருவினது எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கேபேஜ் மட்டும் வச்சு 1 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ இதில் இதுக்கு தேவையான மிளகு பொடி 3/4 ஸ்பூன், 1 ஸ்பூன் உப்பு, இதை போட்டு ஒரு கலர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். இப்போ மேல் மாவு பிசைஞ்சிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கங்க. அதில் 1 கப் கோதுமை மாவு, அதில் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் வெண்ணெய். ஏன்னா வெண்ணெய் போட்டாக்கா அது வெந்து வர்றச்ச வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ இதை முதல்ல கையில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்குங்க. பாருங்க, இந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதிலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்துங்க. ஒரு பூரிக்கு எடுக்கிற அளவு. இப்போ கொஞ்சமாக மாவு போட்டு மெலிசாக இட்டுக்கணும். இப்போ இது பூரி அளவுக்கு இட்டுண்டாச்சு. இதில் இந்த மசாலா இருக்கு பாருங்க, வெஜிடபிள், அதை 1 ஸ்பூன் எடுக்கணும். எடுத்து நடுவில் வச்சுக்கணும். வச்சு அதை அப்படி ஃப்ளாட்டாக பண்ணிடுவோம். இப்போ இதை இப்படி கீழேந்து ஒரு பாதிக்கு மடிக்கணும், மேலேந்து ஒரு பாதி இப்படி மடித்து இதை கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டா தான் அது ஒட்டிக்கும். இப்போ இந்த ஓரத்தை எடுத்து இப்படி, இப்போ இந்த வாரத்தை எடுத்து இதில் ஒட்ட விட்டுணும். ஒட்டி கையில் நல்லா அழுத்தி விட்டுணும். இப்போ எப்படி இருக்குங்க ஸ்டைலாக. இந்த மாதிரி இன்னொன்று உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன்.
இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா பண்ணி எடுத்துன்னு வச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வச்சு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். சுவையான ஹெல்த்தி வெஜ் பேக்கெட்ஸ் ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் செய்து காமிச்சு அசத்துங்க. தேங்க்யூ.